ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங் நம்ம வீட்டு கிச்சனில் என்ன ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெசிபின்னு தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்காக நான் என்னென்னலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து கொஞ்சம் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கார்ன், கேப்சிகம், பீன்ஸ், கேரட், இஞ்சி இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே வந்து ஒரு பால் பாக்கெட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூடவே. இப்போ வாங்க நம்ம வேலையை கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பாலை ஒரு அடுப்பில் வச்சிருச்சு. இன்னொரு அடுப்பில் வந்து குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் அதை வந்து வேக வச்சிடலாம். பக்கத்தில் இருக்கிற குக்கரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அது சாதத்துக்காக தான். அதை இன்றைக்கி வச்சு விட்டுறேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த காய்கறி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாமே வந்து நான் கடகடன்னு நறுக்கிட்டு வந்துடுறேன். இப்போ சாமிக்கு வந்து பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சதுக்கப்புறம் மீதமான பாலில் நமக்கு தேவையான டீயும் நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கொத்து புதினா இலை, ஒரு கொத்து கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு அகலமான கடாயில் வந்து ஆயில் விட்டு அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் அதையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நீள்வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் லைட்டாக வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சுருந்த காய்கறிகள், அதாவது பீன்ஸு, கேரட்டு அதையும் ஃபஸ்ட்டு கூட சேர்த்துட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம் அதையும் வந்து கொஞ்சம் நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் கூட சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இன்றைக்கி என்னடா வந்து ரைஸ் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பாப்பா தான் இன்றைக்கி வந்து அவங்க ஸ்கூலில் எல்லாருமே ரைஸ் கொண்டு வர்றாங்க. அதனால் எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி செஞ்சு கொடுங்க, எனக்கு ரைஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி புலாவ் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு தான் அவளுக்காக இது செஞ்சிட்ருக்கிறேன். அப்புறம் நம்ம வேக வச்ச கார்ன்லேருந்து கொஞ்சமாக உரித்து அதையும் கூட சேர்த்துட்டு ஒரு ½ லெமன் வந்து இதில் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். லெமனில் உள்ள அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கடுத்து குக்கரில் வந்து சாதமும் வெந்துருச்சு. அதையும் வந்து நான் இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். நான் இன்றைக்கி வந்து நார்மல் பொன்னி அரிசி அந்த இதில் தான் சாதம் வச்சு இதில் சேர்த்துருக்குறேன். ஆனால் இதே இது நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வச்சு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் புலாவ். என்கிட்ட பாஸ்மதி இல்லை, அதனால் நான் நார்மல் பொன்னி அரிசியிலே செஞ்சுருக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் அதை வந்து சேர்த்து சர்வ் பண்ணால் செம்மையாக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் உங்கள் லன்ச் பாக்ஸ் வந்து காலியாக தான் வரும் எப்பயுமே. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை இது தான் கொடுத்து விட்ருந்தேன். பாருங்கள், பாப்பாவுக்கு வந்து லன்ச் பேக் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்ட புலாவ், அடுத்து பொட்டேட்டோ ஃப்ரை, நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து அந்த ஸ்வீட் கார்ன் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் அதுதான் இன்றைக்கி கட்டியிருக்கிறேன். இப்போது டைம் 6 o'clock ஆகுது. கடகடன்னு அவளை கிளப்பி பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 7:15 ஆயிடுச்சு. இப்போ வந்து எங்களுக்கு லன்ச் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வழக்கம் போல் ஒரு அடுப்பில் சாதம் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால சாம்பார் தானே எல்லா வீட்லேயும், அதனால் இன்னொரு குக்கரில் பார்த்திங்கன்னா பருப்பு தான் வேக வச்சுருக்கிறேன். இப்போ ஒலை கொதிச்சிருச்சு. இதில் அரிசி போட்டு விட்டுறேன். இப்போ தான் ஹஸ்பண்டும் எழுந்து வந்தாங்க. சரி ஓகேனா அவங்களுக்கும் டீ கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ஒரு அடுப்பில் டீயும் சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து பாப்பாவுக்கு 6 o'clock பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்து 6:15 வந்தேன். அப்போவே நான் டீ சாப்பிட்டுட்டேன். ஹஸ்பண்ட் லேட்டாக இருந்துச்சுனால இப்போ ஹஸ்பண்டுக்கு மட்டும். மிச்சம் இருந்தால் இப்போவும் நான் கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்குவேன் டீ. ஏன்னா டீ வந்து அவ்வளோ பைத்தியமாயிட்டேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பாருக்கு தேவையான காய்கறிலாம் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் கடகடன்னு வெட்டிட்டு அந்த குக்கரில் சேர்த்துட்டேன். இன்றைக்கி என்ன சாம்பார்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், கேரட் மட்டும் தான் வீட்டில் இருந்தது. அதனால் சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து போட்டு அதையும் குக்கரில் சேர்த்து வச்சுட்டேன்.
இது வந்து தயிர் காலி ஆயிடுச்சு, அதனால் தயிருக்கும் ஒரு பக்கம் பால் காய்ச்சிட்ருக்கிறேன். அப்புறம் காலையில் வந்து செஞ்ச அந்த கேப்சிகம் பாப்பாவுக்கு ரைஸ் செஞ்சேன் இல்லையா, அதில் பாதி எடுத்தது போக மீதம் ஒரு 1.5 கேப்சிகம் வீட்டில் இருந்துச்சு. சரி இதை ஏன் வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு மார்னிங் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, விசில் வந்துருச்சு. அப்புறம் சைட் பை சைடாக அந்த கேப்சிகம் கிரேவிக்காக வந்து நான் ஆனியன், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு அப்புறம் மசாலா தூள் எல்லாம் போட்டு வதக்கி விட்டுருக்குறேன். இது நல்லா வதங்கினோடனே பார்த்திங்கன்னா அந்த கேப்சிகமை வந்து இது கூட சேர்த்து விட்டுடலாம். இதை வந்து நல்லா கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா நம்ம எடுத்து கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த சாம்பார் வந்து இன்னும் ஸ்டீம் போகலை, இதை வேறு அடுப்பில் மாற்றிக்கலாம். இந்த அடுப்பில் வந்து ஒரு பொரியல் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டு தாளித்து விட்டுறலாம். இன்றைக்கி வந்து என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பீன்ஸை நல்லா பொடி பொடியாக அதோட நார்லாம் எடுத்துகிட்டு அதையும் வெட்டி வச்சுருக்கேன் சைடில். இப்போ இந்த ஆனியன்லாம் நல்லா வதங்கினோடனே இந்த பீன்ஸையும் கூட சேர்த்துடலாம். இந்த பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. இப்போ அது ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடுறேன், அது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் சாதம் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு, வடித்து எடுத்து வச்சாச்சு. இது காலையில் செஞ்ச பொட்டேட்டோ ஃப்ரை கொஞ்சம் கரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சா, அவளுக்கு தலை பின்ன போயிருந்தேன் அடுப்பில் வச்சுட்டு, அதுக்குள்ளே கரிஞ்சு போயிடுச்சு. இது பாப்பாவுக்கு கொடுத்தது போக மிச்சமான ரைஸு, அப்புறம் பாதி கார்ன் இருக்குது. இது நானும் ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணிக்குவோம். இது வந்து மார்னிங் டிஃபனுக்கு கேப்சிகம் கிரேவி. இப்போ சாம்பாருக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதை தாளித்து விட்டுட்டு கொத்தமல்லி இலையை தூவிட்டோம்னா சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பீன்ஸ் பொரியலும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கி வச்சிட்டோம்னா பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆயிரும். இன்றைக்கி பீன்ஸ் பொரியலுக்கு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வத்தல் மட்டும் தான் சேர்த்து தாளிச்சிருக்கிறேன். இன்றைக்கி மசாலா பொடி எல்லாம் எதுவும் சேர்க்கலை. அப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செய்யலை, கோதுமை தோசை தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணேன். சரி ஓகே இன்றைக்கி சிம்பிளாக கோதுமை தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இவ்வளோ நாள் நான் ஏன் வீடியோஸ் போடலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீமோட்டிவேட் ஆகிட்டேங்க. வியூஸ் எல்லாம் ஓரளவு போகுது, ஆனால் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனல் பார்த்துட்ருக்குறீங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்றதே எனக்கே ஒரே குழப்பமாகி டிமோட்டிவேட் ஆகிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்து மோட்டிவேட் பண்ணி நீ நல்லபடியாக பண்ணுமா, நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் எனக்கு வந்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்லாம் எனக்கு சொல்லுங்கள், உங்களோட ஐடியாஸ் எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து நல்ல வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.